வணக்கம். இந்த வாரத்தோடைய இந்த நாளுடைய அடுத்த விமர்சனம் பல்டி. மலையாளம் தமிழ்னு 2 வெர்ஷன்ஸ் சென்னையில் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் மலையாளத்தில் சத்தியமில் சப்டைட்டில்ஸோட தான் பார்த்தேன். பைலிங்குவல் மாதிரி இருக்குது அப்படின்னு தமிழில் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. தமிழ்நாடு கேரளா பார்டரில் நடக்கிற கதை. ஸோ நேச்சுரலாக படத்தில் வசனங்களாகவே தமிழ் நிறைய இருக்குது. ஏன் செல்வராகவன், சாந்தனு தமிழ் நடிகர்கள் படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸில் வராங்க. அதை விட இந்த மொத்த படமுமே ஒரு தமிழ் சினிமாவோட ஆக்ஷன் மீட்டரில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பல்ட்டியோடைய சாகசம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன். பல்டி தமிழ்நாடு பார்டரில் ஒரு கேரளா டவுன். இதில் ஷேன் நிகம், சாந்தனு, சிவா அரியரன், ஜெக்சன் ஜான்சன் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கபடி டீம் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது. டீமாக விளையாடி நிறைய போட்டிகளில் ஜெயிக்கிறாங்க. அதே ஊரில் செல்வராகவன், பூர்ணிமா இந்திரஜித், அல்ஃபோன்ஸ் புத்திரன் 3 பேருமே கந்து வட்டி ரவுடிஸாக இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பகை ஓடிக்கிட்டே இருக்குது. செல்வராகவனுடைய கபடி டீமை ஷேன் நிகம் டீம் ஒரு டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சு கப்படிச்சிடுறாங்க. இதனால் அந்த டீமுடைய ஆட்கள் இவங்க மேலே கோபத்தோடு இருக்காங்க. அது ஒரு கட்டத்தை பெரிய சண்டையாகவும் மாறுது. இதுக்கப்புறம் செல்வராகவனை நேரடியாக மீட் பண்ணி பிரச்சனையை தீர்த்துடலாம் அப்படின்னு இந்த 4 பேரும் போகிறாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இவங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறுது. இவங்க நினச்சி பார்க்காத நிறைய தப்பான மோசமான விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. அதையெல்லாம் இந்த 4 பேரும் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பல்டி. நம்ம நிறைய படங்களில் பார்த்து ஒரு ஃபெமிலியரான செட்டப்புக்கு கபடி, 3 வித்தியாசமான வில்லன்கள், 4 பிரதான கேரக்டர்ஸ், அவங்க 4 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ், பல்சேடிங்கான ஆக்ஷன், சில வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர் உன்னி சிவலிங்கம். ஆக்ஷன் சீன் செம்மையாக படமாக்கப்பட்டிருக்கு. ஆக்ஷன் சந்தோஷ், விக்கின்னு 2 பேர் இந்த ஆக்ஷன் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சீன்ஸுக்குன்னு செம்ம டெம்போ, ரிதம் படம் முழுக்க செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. பிரிஸ்கான மூமெண்ட்ஸ், ஃபாஸ்ட் கட்ஸ்னு படத்துடைய அஸ்திவாரத்தை தாங்கிறதே இந்த ஆக்ஷன் தான். அவங்க போடுற சண்டையை கபடியோட கனெக்ட் பண்ண ஷாட்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. பட் ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணிட்டு அதில் அழுத்தமான ரிலேட்டபிளான கேரக்டர்ஸையும் சம்பவங்களையும் கொண்டு வராமல் மிஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஷேன் நிகம் படத்துடைய ஹீரோ. அவர் நல்லவர், நியாயமானவருங்கிறத தாண்டி அந்த கேரக்டர் யாரு, என்ன அவருடைய நோக்கம், என்ன விருப்புகள் என்ன, எதுவுமே புரிய மாட்டேங்குது. 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சும்மா இடங்களை ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த ஜாக்சன், சிவா கேரக்டர்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. ஷேன் நிகமோட 25வது படம். ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப சின்சியரான ஒரு போர்ட்ரேயல். சிவா அரியரன், ஜாக்சன் 2 பேரும் கொடுக்கப்பட்ட ஸ்கிரீன் ஸ்பேஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. சண்டை காட்சிகளில் இவங்க 2 பேருமே கூட நல்லா அசத்திருக்காங்க. சாந்தனு கேரக்டரை மட்டுமே ஓரளவுக்கு ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த கேரக்டரையும் டுவர்ட்ஸ் தி எண்ட் டோட்டலாக இன்டெசிசிவாக மாற்றி அவரையும் குழப்பி நம்மளையும் குழப்பியிருக்காங்க. ஒருத்தர் அவரே சொல்றார் யார் என்ன பண்ணாங்கன்ற மாதிரி டோட்டலாக சொல்லி ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் கூட உண்மையான வில்லன் யாரு அப்படின்னு சாந்தனு கேரக்டர் யோசிச்சுட்டு இருக்காரு. அவ்வளோ இன்டெசிசிவான அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப அபத்தமாகவே போயிடுச்சு. பட் சாந்தனு எப்பவும் போல ரொம்ப ஃபுல் ஹார்ட்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. தன்னுடைய பேராசையை காட்டும் போதும் சரி, சூழ்நிலை கைதியாக மாடிட்டு முழிக்கும் போதும் சரி கன்வின்சிங்காகவே இருக்காரு. அல்ஃபோன்ஸ் புத்திரன் ஒரு செம்ம மாஸ் மூமெண்ட்டை தவிர லார்ஜ்லி இன்எஃபெக்டிவ். பூர்ணிமா கேரக்டரை செம்ம கன்னிங் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ரைட்டிங்கில் தெரியல, ஆனால் அந்த மாதிரி ஒரு கன்னிங்கான ரோலுக்கு அவங்க ரொம்ப கரெக்டாகவே இருக்காங்க. செல்லராகவன் கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட 2-3 வாட்டி அதே செட்டப், அதே மாதிரி டைலாக்ஸ், அதே மாதிரி மாடுலேஷன் சும்மா ரிப்பீட் பண்ணியிருக்க வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க ஒரே மாதிரி சீன்ஸே வந்து போகிற மாதிரி இருக்குது. பட் ரூத்லெஸ்ஸான வில்லனா, ஒரு நல்ல கெட்டவரா செல்லராகவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தெரியுறாரு இந்த படத்தில். உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் தமிழில் அவர் நடித்ததை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். சண்டை காட்சிகள்லாம் செம்மையாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் இந்த லெவல் ஆக்ஷனுக்கான ஸ்டேக்ஸுங்கிறது படத்தில் எங்கேயுமே பில்ட் ஆகவே இல்லை. ஆக்சுவலாக படத்தில் டென்ஷன் பில்ட் ஆகிற ஒரே ஒரு சீன் பிரீத்தி கேரக்டர் செல்வராகவனை மீட் பண்ணுற சீன் தான். அந்த மொத்த சீனும் ரொம்ப நல்லாவே எடுக்கப்பட்டிருக்கு. ஆடியன்ஸை கைத்தட்ட வைக்கிற ஒரு ப்ராப்பர் தியேட்ரிக்கல் சீன் அது. மற்றபடி படம் முழுக்க சர்ஃபேஸ் லெவல் எமோஷன்ஸ் மட்டுமே இருக்குது. அம்மாவுக்கு அடிப்படுறதோ, ஒரு கேரக்டருக்கு கால் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறதோ, ஒரு கேரக்டருடைய டெத் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதமும் எல்லாமே வீக்காக தான் இருக்குது. திரைக்கதையுடைய போக்கு ப்ரெடிக்டபிளாகவும் இருக்குது. சுப்பிரமணியபுரம் மிஸ் பண்ணிட்டதுனால அதை மாதிரியே ஒரு கதைன்னு சொல்லி டேரக்டர் சாந்தனுவை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதை விட RDX உடைய தாக்கம் தான் இந்த படத்தில் எனக்கு அதிகமாக தெரிஞ்சுது. இன்டர்வல் பிளாக்ல செல்வராகவனுடைய ஜீப்பை அல்ஃபோன்ஸ் புத்திரன் கிட்டேருந்து கொண்டு வர இந்த 4 பேரும் அவர்கிட்ட போவாங்க. ஆனால் அந்த ஜீப்பை எதுக்கு அல்ஃபோன்ஸ் புத்திரன் பிடிச்சி வச்சிருக்காரு அப்படிங்கிறதே எனக்கு புரியவே இல்லை. இவங்க எல்லாரும் ஒரே வேலையை பண்ணுற மாதிரி மாண்டேஜ் ஒன்று வரும். இவங்க பண்ணுற வேலைக்கு மற்ற வில்லன்கள் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க. ஆக்சுவலி இவங்க பண்ணுற வேலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் வில்லன்களாக டென்ஷன் ஆகிற மாதிரி, இதனால் அவங்க அஃபெக்ட் ஆகிற மாதிரிலாம் ரியாக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அது ஏன் அப்படிங்கிறதும் புரியல. ஹீரோயினை துரத்தி லவ் பண்ணுறாரு ஹீரோ. அது ரொம்ப சின்ன ஊருன்ற மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு அண்ணா இருக்காரு அப்படிங்கிறது கதைக்கு எப்போ தேவையோ அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கும் தெரியும். அது ஏன் அப்படிங்கிறது புரியல. ஒரு கேரக்டர் தன்னுடைய ஆம்பிஷனே பேங்க் திறக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அவ்வளோ ஈஸியாங்கிறதே புரியல. உங்கள் கூட வேலை செய்கிறது, பேங்க்கில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது ஆண்டவரே அப்படின்னு வடிவேலு காமெடி டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆக்ஷன் டைரக்ஷனோட சேர்த்து கேமரா, எடிட்டிங்னு மற்ற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் ரொம்ப சாலிடாக இருக்குது படத்தில். சாய் அபியங்கரோடைய ஸ்கோரில் இந்த பல்டி தீம் கேட்க நல்லா இருந்தது.
மற்றதெல்லாம் டிபிக்கல் ஆக்ஷன் படத்துக்கான ஸ்கோர் தான். ஸ்டாண்ட் அவுட்டாக எதுவும் தெரியல. ஜாலக்காரி உட்பட 2 பாடல்களுமே எனக்கு படத்துடைய ஃப்ளோவில் அப்பீல் ஆகவே இல்லை. முதல்ல இந்த பல்டி மலையாளத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சுமாரான தமிழ் சினிமா ஸ்டைல் ஆக்ஷன் படம். ஆக்ஷன் விரும்பிகளுக்கு படம் பிடிக்கலாம், ட்ரை பண்ணுங்க. படத்தில் ஏகப்பட்ட வயலன்ஸ், கத்தி குத்து, ரத்தக்களரி. ஸோ கண்டிப்பாக என்னுடைய பார்வையில் இது அடல்ட் ஒன்லி.